நல்ல செயலோடு நல்ல வடிவத்தோடு இந்த சித்திரை திருநாள் உங்கள் வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம். முதல் முறையாக ஒரு தலைவன், எம்பி, எம்எல்ஏ, கவுன்சிலரால வழிநடத்தப்பட்ட நீங்க நடராஜனால ஃபியூச்சர்ல வழிநடத்த போறீங்க. அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. வாழ்க்கையிலேயே முதல் முறை எங்க தாத்தா ஆண்டாரு, எங்க அப்பா ஆண்டாரு, எங்க பெரியப்பா ஆண்டாரு, டெக்னாலஜி வயசு. நானும் கேட்டு 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 புளிச்சு போய் எப்படா இதுக்கு முடிவுரை எழுதலான்னு இருக்கும்போது இந்த உரையை நிகழ்த்துறது பெருமை என்ன தெரியுமா? என் வாழ்நாள்ல பல பேருக்கு முடிவுரை எழுதணும்னு நினைச்சேன். ஆனா முடிவுரை எழுதுறவனே இதை கொடுத்து படுறான்னா அல்வாவை சாப்பிட நமக்கு என்ன கசப்பா இருக்கும்? இதுக்காக தான் நம்ம காத்திருந்தோம். கொலை பண்றவன் என்ன சொல்றான்னா என்ன கேட்கறதுக்கு ஆளே இல்லைங்கிறான். கொள்ளடிக்கிறவன் என்ன சொல்றான்னா என்ன கேட்கறதுக்கு ஆளே இல்லைங்கிறான். பல நாள் தப்பு தப்பா ஒரு செயலை செஞ்சுட்டு ஒரு பெரிய ஒரு ராஜ்யத்துல உட்கார்ந்துட்டு நான் தான் பெரிய ஆளுங்கிறான். அதை நாமும் கேட்டுக்கிட்டு அவனை எதிர்த்து சண்டை போட முடியாம ரோட்ல போய்கிட்டே இருக்கோம். இதுக்கு என்னடா தீர்வு அப்படின்னு கோயில்ல கேட்டு குளத்துல கேட்டா பதில் சொல்ல மாட்டேன்ட்டான். கடைசியில என்னன்னா அவன் ஒரு அறிக்கையை கொடுத்துட்டான், நான் வர்றேன், அதுக்குதான் அது தீர்வு. சரி நீ வா, நீ வந்தாதான் இதுக்கு சரியான தீர்வா இருக்கும். அதுதான் செயல் வடிவம். அதனால இப்ப மனிதன் ஜெயிக்கிறானா இறைவன் ஜெயிக்கிறானாங்கிறத பொறுத்து இருந்து பார்த்துருவான். ரொம்ப நாள்லாம் கிடையாது, இந்த ஆண்டுலே நடக்கும், இந்த செயல்லே நடக்கும். நீங்க எப்பயோ ஒன்று நடக்க போறத நான் சொல்லல. நான் செத்ததுக்கு அப்புறம் என் செடி, என் சமாதியில ஒரு கொடி முளைச்சிக்கிட்டு இருக்கு, அங்க டிவிக்காரன் இவர் ஒன்று சொல்லிட்டு போயிருக்காரு, அது நடக்குமான்லாம் இல்ல. லைவ்ல பிரசன்ட்ல நடக்க போறதை நான் சொல்றேன். லைவ்ல நடக்கும், பிரசன்ட்ல நடக்கும். நீ என்ன திட்டம் திட்டி இருந்தாலும் அதை உடைச்சு சுக்குநூறா போட்டுருவான்.